சுப்பிரமணியம் ஐயா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஐயா ஆத்ம சொல்றீங்க. நன்றிங்க. இன்று சனிக்கிழமை, டேட்டட் 15 ஆகஸ்ட் 2026. வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ஸ துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி ஆனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தசத் குரு வந்தனம். ராகாதிரோகான் சதானுசக்தா நசிஷ்காய பிரஸ்ருதா நசேஷா ஔசுக்கிய மோகாரதிதாம் ஜகானா யோ பூர்வ வைத்யாய நமஸ்தோஸ்தசமை யோ பூர்வ வைத்யாய நமஸ்தோஸ்தசமை யோ பூர்வ வைத்யாய நமஸ்தோஸ்தசமை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் எப்படி உருவாயிருந்தது, சோ இது என்ன காரணத்துக்காக இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு ஈஸ்வர தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸ்வர தத்துவம், குரு தத்துவம், இந்த ரெண்டு டாபிக்கையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப அஷ்ட குணங்கள், அதாவது ராகத்வேஷங்கள், இதன் மூலயமாக தன்னுடைய சக்தி அதோகதியாக பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாயு, செவி, சோ இது வழியாக தன்னோட சக்தி வெளியில போயிட்டு இருக்குது. சோ அதே மாதிரி நம்மளோட சக்தி வெளியில போக விடாம தனக்குள்ளவே மேலும் கீழும் நடத்தி அதோட உற்பத்தி ஸ்தானமான அந்த பிரம்ம ரந்திரத்தில் அந்த ஜீவனை கொண்டு சேர்ப்பதுதான், சேர்க்கும் பொழுது ஈஸ்வரன் ஆகிறது. அப்ப அந்த ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காப்பாற்றுவதற்கு உரியவன், காப்பாற்றுவதற்கு வல்லமை உடையவன், ஆளுவதற்கு வல்லமை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மள யாரு காப்பாத்துறான்? ஈஸ்வரன் காப்பாத்துறார். ஈஸ்வரன் நம்மளை எப்படி காப்பாத்துறார்? ஈஸ்வரன் நம்மள என்ன வடிவத்துல இப்ப நம்ம கிட்ட இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஜீவன் தான் ஈஸ்வரன். இந்த ஜீவன் உடம்புல இல்ல அப்படின்னா இது வெறும் ஜடம்தான். இந்த ஜடத்தால ஜீவன் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் சாமி சொல்லுவார் இல்லையா, பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அறியறதுக்கோ இந்த உடம்புல ஜீவன் இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஜீவன் இருக்கிறதாலதான் நாம நடமாடுறோம், இங்க எல்லா காரியங்களையும் செய்யறோம். அப்ப நம்மள யாரு இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறா இல்லையா? அப்ப ஜீவன் இல்லைன்னா இந்த உடம்ப ஆள முடியாது இல்லையா, இந்த ஜடத்தை ஆள முடியாது இல்லையா? அப்ப நம்மள இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறவர், காப்பாத்துறவர் யாருன்னா நம்மளுடைய ஜீவன். அப்படி இருக்கிற அந்த ஜீவன் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள இருந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது இல்லையா,
அப்ப ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிருச்சுன்னா என்ன நிலைமை ஆயிரும்? ஜீவனே இல்லைன்னா அப்புறம் நம்மள ஆளறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப ஜீவன் உள்ளுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் நம்மள ஆளக்கூடியதுக்கு அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. சோ அவரு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய் 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 அழிஞ்சு போயிட்டாருன்னா இந்த ஜடத்தை ஆள்வதற்கு ஆள் இல்லை. அதனால நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஜீவனை அதோட உற்பத்தி ஸ்தானமான பிரம்மரந்திரத்தில் போய் சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ அப்படி ஒரு மதம் இருக்கு இல்லையா, அதை யாரு காட்டி கொடுப்பா அப்படின்னா குரு தான் காட்டி கொடுப்பாரு. சரி, இப்ப இந்த ஈஸ்வரனுக்கு ரெண்டு நிலைமை இருக்கு, சகுணன் நிர்குணன். அதாவது சகலன் நிஷ்கலன் அப்படின்னு சொல்லிட்டு, நிஷ்கலம் சகலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குணங்கள் இருக்குது. சோ இந்த ரெண்டு குணங்கள் என்னன்னா, இப்ப அந்த ஈஸ்வரன் சகுணன் ஆகும் பொழுது கலங்கம் உண்டாகுது, விகாராதிகள் அதாவது எண்ணங்கள் உண்டாகுது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதாவது ஆக்குதல் படைத்தல் அழித்தல் இந்த மூன்று விஷயங்களையும் செய்யறாரு. அதுக்கப்புறம் இந்த மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா, சத்துவம் ரஜோகுணம் தாமச குணம், இந்த குணங்கள் எல்லாம் உருவாகுது எப்பொழுது? ஈஸ்வரன் சகுணனா இருக்கும் பொழுது. சகுணனா இருக்கும் பொழுது அவருக்கு குணங்கள் வந்துருது, விகாராதிகள்னா எண்ணங்கள் வந்துருது, சிருஷ்டி ஸ்திதினா ஆக்குறது படைத்தல் காத்தல் இந்த வேலைகளை செய்யறாரு, முக்குணங்களும் வந்துருது. சோ அப்படி அவரு நிர்குணனா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட கலங்கமே இருக்காது, விகாராதிகள் இருக்காது, எண்ணங்கள் உருவாகாது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதுக்கப்புறம் மூன்று குணங்களுமே இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் எந்த நிலைமைக்கு போறாரு அப்படின்னா, அந்த ஜீவன் சிவன் ஆகிறது. இப்ப ஜீவனா இருக்கும் பொழுது நமக்கு சகுனம் உண்டாகுது இல்லையா, அப்ப அந்த சகுனம் இந்த குணங்கள்லாம் இல்லாம நிலையில ஜீவன் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சிவனாக மாறுகிறது. சோ இததான் ஜீவ சிவோகம், அதாவது ஜீவன் சிவனோட போய் சேர்ந்துருது, ஜீவ சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப தன்னுடைய சக்தி வெளியில போகாம தனக்குள்ளே தன்னில் தானே லயிக்கும் பொழுது சிவன் ஆகிறது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுவா வெளியில சலிச்சு வெளியில போகல, உள்ளுக்குள்ளவே அது இருந்துச்சுன்னா அந்த சிவ தன்மையை அது அடைஞ்சிருது, சிவனா மாறிடுது, ஈஸ்வரனா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சாமி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. நாம தூங்கும் பொழுது தன்னோட சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப நமக்கு கலங்கம் கிடையாது. எதை பத்தியாவது நம்ம பிளான் போடுறோமா, திட்டம் போடுறோமா, இதை செய்யணும் அதை செய்யணும், ஏதாவது பண்றோமா, பண்றது இல்லை இல்லையா. விகாரங்கள் எண்ணங்கள் உருவாகுதா? எதுவுமே உருவாகாது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது ஏதாவது உண்டாகுதா? இல்ல. குணங்கள் ஏதாவது உண்டாகுதா? சத்துவம் தமசு ரஜகுணம், சோ இந்த மாதிரி ஏதாவது உண்டாகுதா? இல்ல. ஏன்னா அங்க ஜீவன் ஜீவன் மட்டுமா தான் இருக்கு. சோ அது நிஷ்கலனா இருக்குது, குணம் இல்லாமல் இருக்குது, நிர்குணனா இருக்குது தூங்கும் பொழுது. ஆனா தூக்கம் விழிச்சு தன்னோட சக்தி வெளியில வந்துச்சுன்னா, அந்த ஜீவன் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? இது எல்லா நிலைமைகளும் ஏற்படுகிறது. என்ன ஆகுது? கலங்கம் உண்டாயிருது. இதை செய்யணும் அதை செய்யணும், அந்த பிளான் இந்த பிளான்னு ஏகப்பட்ட திட்டம் போட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் எண்ணங்கள் உருவாகுது, பலவிதமான எண்ணங்கள் உருவாகுது, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் செய்யுது, குணங்களும் உண்டாயிருது. சோ அப்ப இப்ப இந்த ஈஸ்வரன் இருக்காரு இல்லையா, அந்த ஈஸ்வரன் தான் தான் தானே சகுணன் ஆவதும் நிர்குணன் ஆகிறதும். அப்ப அந்த ஈஸ்வரன் தான் இந்த ரெண்டு நிலைமையே ஆகிறதுமே அந்த ஈஸ்வரன் தான். உள்ளக்குள்ள இருந்தா நிர்குணனா இருக்கிறாரு, வெளியில வந்தா சகுணன் ஆகிறாரு. அந்நியன் மாதிரி ரெண்டு ஆக்ட் பண்றாரு. உள்ளுக்குள்ள போனா விகாரம் இல்லாம இருக்கிறாரு, வெளியில வந்தா விகாராதிகள் ஏற்படுது. உள்ளுக்குள்ள போனா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவும் கிடையாது, வெளியில வந்தா இது எல்லாத்தையும் பண்றாரு. சோ உள்ளுக்குள்ள போனா வேற மாதிரி இருக்கிறாரு, வெளியில வந்தா வேற மாதிரி இருக்கிறாரு. சோ அப்ப இந்த ரெண்டு குணங்களுமே அந்த ஈஸ்வரன் தான் தானா இருக்கின்ற அந்த ஈஸ்வரன்ல இருந்து தான் இந்த குணங்களுமே உண்டாகுது அப்படின்னு சொல்றார். பொதுவா இப்ப நம்ம கோயில் எல்லாம் பாக்குறோம், சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கு? அவங்கள்தான் புரோகிதர்னு சொல்றோம். அந்த புரோகிதர் தான் தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப
இந்த உலகம் அப்படின்னு நமக்கு யாரு சங்கற்பிப்பது? இந்த உலகம் வந்திருக்குன்னா நமக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லுவா அப்படின்னா இந்த மனம், அந்த மனம் தான் குரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இது எப்படின்னா, இப்ப நாம தூங்கும் பொழுது நமக்கு உலகம் கிடையாது. தூக்கம் அழிச்சு வெளியில வரும்பொழுது மனம் உண்டாகுது. அந்த மனம் உண்டாகினதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கவோ அறியவோ காணவோ முடிகிறது. இந்த உலகம்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நாம இங்க எதை பாக்குறோமோ கேக்குறோமோ அறியறோமோ இந்த 3 விஷயங்களுக்குள்ளதான் இந்த உலகம் அடங்கி இருக்குது. சோ அப்ப இந்த உலகத்தை நமக்கு காண்பிக்க கூடியது மனம்தான். சோ அதனாலதான் சங்கற்பிக்கிறது மனம். இந்த உலகத்தை நமக்கு யார் சங்கற்பிக்கிறாங்கன்னா மனம்தான் சங்கற்பிக்கிறது. அதனாலதான் மனமே குரு அப்படின்னு சொல்ல காரணம். அத்வைதம் அப்படின்னா ஒன்றும் இல்லாத நிலை. அதுக்குதான் அத்வைதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத்வைதம்னா 2 இல்லாத நிலை, அதாவது துவைத ரகிதம், 2 இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அக்ஷரமா இருக்கு. அதாவது ஷரரகிதம், நாசம் இல்லாதது, அழிவு இல்லாதது, ஆதி அந்தம் இல்லாதது, அதுதான் அந்த அக்ஷரம். அந்த அக்ஷரமா இருக்கக்கூடிய பொருள் தான் ஈஸ்வரன். அப்ப அக்ஷரம் தான் ஈஸ்வரன். அப்ப அக்ஷரம்னா எதுல இருந்து அக்ஷரத்துல இருந்து ஆகாசம் உருவாகுது, ஆகாசத்துல இருந்து வெளி உருவாகுது. அந்த வெளியில இருந்துதான் தன்னோட சக்திக்கு சலனம் ஏற்படுது. சலனம் ஏற்படும் பொழுது 2 நிலைமைகள் உருவாகுது. அந்த 2 நிலைமைகள் என்னன்னா பிரம்மம், மாயை அப்படின்னு. தன்னோட சக்தி, அதாவது அக்ஷரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாசமா வருது, ஆகாசமான வெளியாகுது. அந்த வெளியில சலனம் ஏற்படுது, ஒரு அசைவு ஏற்படுது. தன்னோட சக்தி வெளியில வரும்பொழுது அது 2 நிலைமையா மாறுது. அது வரைக்கும் அது அக்ஷரமா தான் இருக்கு, ஒரே நிலைமையா தான் இருக்கு. சோ அப்ப அந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் 2 நிலைமை, பிரம்மம் மாயை. இதுல பிரம்மம் என்றது மேலையும் மாயை என்பதும் கீழான நிலையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, மாயைனா என்ன? இந்த மாயையில இருந்துதான் தன்னோட சக்திக்கு சலனம் ஏற்பட்டதுன்னா அது மாயை. அந்த மாயையில இருந்துதான் நமக்கு இங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாயை தண்ணியில இருந்து வெளியில வராம உள்ளுக்குள்ளே லைட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க நமக்கு எந்த நிலைமையும் கிடையாது. இப்ப தன்னுடைய சக்தி சலிச்சு வெளியில வந்ததால் தான் மாயையா இருக்கு. சோ அதனாலதான் இங்க நம்ம பிரம்மம் மாயை அப்படின்னு இந்த 2 நிலைமைகளையும் பாக்குறோம். இப்ப மாயையே வெளியில வரல, தன்னுடைய சக்தியே வெளியில வரல, அங்கவே இருந்துச்சுன்னா இங்க இந்த பிரம்மம் மாயைன்னு இந்த 2 நிலைமையும் இருக்காது. தானாகவே இருக்கும், அக்ஷரமாகவே இருக்கும், ஆகாசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மம் என்ற நிலைமை பிரமதையாகும்னு சொல்றாரு. பிரமதை அப்படின்னா பொய் தோற்றம், அதாவது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம 6வது அத்தியாயம் சித்தவேதம் படிக்கும்போது காணல் நீர்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். அந்த காணல் நீர் எப்படின்னா தண்ணியே இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். கிட்ட போய் பார்த்தோம்னா அங்க தண்ணி இல்ல, தெரிஞ்சது பொய் தோற்றம்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பிரம்மம் என்ற நிலைமை பிரமதையாகும், அதாவது பொய் தோற்றம். இங்க இருக்கிறது எல்லாமே பொய் தோற்றம் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப இந்த பிரமதை இருக்கு இல்லையா, அந்த பொய் தோற்றம் எப்ப தனக்குள்ள அடங்குதோ அப்ப எந்த மாதிரி மாறுவோம் அப்படின்னா அத்வைதமாய், அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, ஆதி அந்தம் இல்லாமல், அதாவது அடிமுடி இல்லாமல் சூனிய பதவி நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப இந்த பிரமதை பொய் தோற்றம் நமக்குள்ள அடங்கும் பொழுது, மாயை நமக்குள்ள அடங்கும் பொழுது சோ இந்த நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இப்ப மாயைனா என்னன்னா இல்லாத ஒண்ணு இருப்பது போல தோன்றுவதுதான் மாயை. அதுதான் இந்த காணல் நீர் பார்த்தோம் இல்லையா, அதுதான். சரி, இப்ப இந்த மாயை எப்படிப்பட்டது? இப்ப அக்ஷரம்னா பார்த்துட்டோம், நம்ம அழிவில்லாதது, நாசம் இல்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இந்த மாயையோட தன்மை என்ன? அனித்தியமானது, அதாவது நித்தியம் இல்லாத வஸ்து. நித்தியம் இல்லைன்னா அது இருக்காது, அழிஞ்சு போயிடும். அறிவில்லாதது, போதம் இல்லாதது, வித்தை இல்லாதது, அக்ஷரம் இல்லாதது, அததான் பிரமதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மாயை இல்லாத ஒன்று. இந்த மாயைக்கு எதுவுமே கிடையாது, ஆனா நம்மள அது ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அது எப்படி காட்டுது? நமக்கு எல்லாத்தையும் நித்தியம் மாதிரி காட்டுது.
அறிவோட காட்டுது, போதமா காட்டுது, வித்தையா காட்டுது, அக்ஷரமா காட்டுது. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. சோ அந்த பிரம்மமா இது அக்ஷரமா இருக்கக்கூடியதுதான் இந்த நிலைமை. அக்ஷரம் தான் நித்தியமானது, அறிவுடையது, போதமுடையது, வித்தையா இருக்கக்கூடியதுதான். சோ தான் தானா இருக்கக்கூடியதும் அந்த அக்ஷரம் தான். ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடியது எல்லாமே மாயை. அதனால எல்லாமே இங்க உண்மையா தெரியுது. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே அனித்தியம்தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி மாயையால தன்னோட சக்தி வெளியில போகாம தனக்குள்ளவே தன்னோட உற்பத்தி ஸ்தானமான, அதாவது மேலும் கீழும் நடந்து, உள்ளுக்குள்ளே மேலும் கீழும் நடந்து தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த பிரம்மரந்தரத்தை தாக்குகின்ற நிலை, அதுதான் சமீரணன். அப்ப தன்னுடைய சக்தி, ஜீவசக்தி வாயு ரூபமாக வெளியில போகாம தனக்கு உள் மார்க்கமாகவே, உள் வழியாகவே மேலும் கீழும் தடாகதம் நடந்து அதோட உற்பத்தி ஸ்தானத்தமான பிரந்தரந்தரத்தை எனி டைம் தாக்கிக்கிட்டே இருக்கும், போய் தொட்டுக்கிட்டே இருக்கும். சோ அந்த நிலைக்கு தான் சமீரணன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ ஈஸ்வர தத்துவம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு தத்துவம். இப்போ உலகத்துல 2 குரு இருக்கிறாங்க, காரிய குரு, காரண குரு. இப்ப காரிய குரும்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, அறியக்கூடியது, இது எல்லாமே காரிய குரு. சோ இந்த உலகம் எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா மனதுல இருந்துதான் உருவாகுது இல்லையா? அப்ப இந்த மனம் காரண குரு, இந்த உலகம் காரிய குருவும் ஆகிறது. அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டனா அதுக்கு ஒரு பதிலோ ஒரு செயலோ அங்க நடக்குது இல்லையா? அந்த கேள்விக்கு காரணமா ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கேள்வி, அதுதான் காரணம். அந்த ஆக்ஷன் தான் காரிய குரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் தான் நாம பந்தப்படுறோம், ஏதாவது ஒரு விஷயத்துல போய் பந்தப்படுறோம்ல, அந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, இந்த உலகமாகிய பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது யாரு அப்படின்னா, உலகத்தை ஏற்படுத்தக்கூடியது மனம்தான். அந்த உலகத்தை ஏற்படுத்திட்டு நமக்கு ஒரு பந்தத்தையும் அது கூட கிரியேட் பண்ணி விட்டுருது. சோ அப்ப நம்ம பந்தப்பட்டு இந்த உலகம் உண்மை அப்படின்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ இத சொல்றது நமக்கு மனம்தான். ஆனா இது பொய் அப்படின்னு மோட்சத்தை சொல்லி கொடுக்கறதும் யாரு அப்படின்னா மனம்தான். அப்ப அந்த மனம்தான் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குது. அதனாலதான் அடங்கிய மனமே குருன்னு சாமி சொல்றாரு. இப்ப நமக்கு இது எல்லாத்தையும் காட்டுற இந்த மனம்தான் நமக்கு குருவா இருந்து நாம மோட்சம் அடையறதுக்கு உண்டான வழியையும் இவர் தான் காட்டணும். சோ அப்ப அவர் குருவா மாறிடுவாரு நமக்கு. சோ அடங்கிய மனமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த மனதோட ஸ்தானம் எது அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இருதயம் மனம் இல்லையா, அந்த மனம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா ஜீவன்ல இருந்து உருவாகுது. மனதோட ஸ்தானம் இருதயம். அந்த மனம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா அதோட உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜீவன். அதாவது உப்பு இருக்கு இல்லையா, உப்பை தண்ணீர்ல கலந்தாச்சு. தண்ணீர்ல கலந்ததுக்கு அப்புறம் உப்பு தண்ணீராகவே மாறிடும். அங்க உப்பு தனியாவோ தண்ணீர் தனியாவோ தெரியாது. ஏன்னா உப்போட உண்மையான குணம் தண்ணீர் தான். அந்த தண்ணீரை காய்ச்சும் பொழுது அதுல இருந்து நமக்கு உப்பை தனியா பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உப்பு அதோட உற்பத்தி ஸ்தானமான தண்ணீர்ல போய் கரையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவாகவே தண்ணீராகவே மாறிடுது. சோ அதுக்கப்புறம் நமக்கு உப்பு தெரியறது இல்ல. அது போலதான் நம்மளுடைய மனம் அதோட உற்பத்தி ஸ்தானமான ஜீவன்ல இருந்துதான் வெளியில வருது. அப்ப அந்த மனம் எப்படி உப்பு போய் தண்ணீர்ல கலந்துச்சோ அதே மாதிரி நம்மளுடைய மனம் ஜீவன்ல போய் கலக்கும் பொழுது அங்க மனம் இல்லாம போயிருது. எங்க உப்பு இல்லாம போயிருச்சு இல்லையா, தண்ணீர்ல கலந்த உடனே தண்ணீர் மட்டும்தான் அங்க இருந்தது இல்லையா, அந்த மாதிரி மனம் ஜீவன்ல கரையும் பொழுது அங்க மனம் ஜீவன்ல ஐக்கியமாயிரும், லயப்பட்டு போயிரும். அப்ப அங்க ஜீவன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத நாம எப்ப பார்க்கலாம் அப்படின்னா நாம தூங்கும் பொழுது எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு குரு பக்கத்துல இருந்தா கூட நமக்கு தெரியாது. யாராவது நின்றாங்க பேசுறாங்க ஏதாவது பண்ணா கூட நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நமக்கு அப்ப ஜீவன் இருக்குதானே, எல்லாமே தெரியணும் தானே. அப்படின்னா மனம் இல்ல. மனம் என்ன பண்ணுது, எங்க போயிருது தூங்கும் போது அப்படின்னா
மனம் எங்க இருந்து உருவாச்சோ அங்க போய் அடங்கிருது தூங்கும் பொழுது. அப்ப எங்க இருந்து உருவாச்சு? ஜீவன்ல இருந்து உருவாகுது. ஜீவன்ல இருந்து உருவான மனம் தூங்கும் பொழுது அந்த ஜீவன்லயே போய் கரைஞ்சு போயிருது. கரைஞ்சு போயிட்டதால இங்க வெளியில எதையும் அதை தெரிஞ்சுக்கவோ, காணவோ, அறியவோ அந்த மனதால முடியறது இல்லை. அந்த மனது இருக்கு இல்லையா, அதோட ஸ்தானம் இருதயம். அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பிரகாசமான வஸ்து. ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த இருதயம். இருதயம்ன்றது ரொம்ப பிரகாசமா இருக்கும். சமயமான அப்ப மனதோட இருப்பிடம் இருதயம் அப்படின்னு சொன்னனா, மனம் தானே இங்க குரு. அப்ப அந்த குருவின் ஸ்தானம் எதுவா இருக்கும் அப்படின்னா இருதயமா தான் இருக்கும். அப்ப மனமும் குருவும் ரெண்டும் ஒண்ணுன்னா, அப்ப ரெண்டத்தோட ஸ்தானமும் இருதயம் தான். அந்த இருதயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆகாசத்தில் இருக்கிறது. ஆகாசம்னா என்ன? சிரசு. சோ அந்த சிரசோட மத்தியத்துலதான் இந்த இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்புறம் இந்த புத்தி இருக்கு இல்லையா, புத்தினால இப்ப நம்ம சிந்திப்பது எல்லாமே மனம் தான். மனம் தான் புத்தியை கொண்டு சிந்திக்கிறது. மனம் இல்லைன்னா அப்ப புத்தி கூட வேலை செய்யாது. மனம் இருந்தாதான் புத்தியுமே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த மனதினுடைய ஸ்தானம் எங்க இருக்கு அப்படின்னா புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்தில் தான் சூரியனான பிராணன் ஸ்திதி செய்து கொண்டிருக்கிறது. அங்கேதான் சுழிமுனையான அக்னி நேத்திரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நாம பார்க்கக்கூடிய இந்த ஜடம் இருக்கு இல்லையா, அத ஒரு குத்து விளக்குக்கு ஒப்பாக எடுத்துக்கிறாரு. இப்ப குத்து விளக்கு இருக்கு. சோ அந்த ஜடம் தான் அந்த குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் ஜீவசக்தியான வாயு. அதுல திரி போடுறோம் இல்லையா, அதுதான் மனம். அப்ப தீபம் ஏற்றம் இல்லையா, அந்த தீபம் ஏத்துறோம் இல்லையா, அந்த தீபம் ஏத்துறோம் அதுதான் ஆத்மா. சோ இப்படி தீபம் ஏத்தும் போது என்ன பண்ணுது, எரிந்து பிரகாசிச்சு இந்த உலகம் நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய ஜடத்துல இப்ப விளக்குல எப்படி மேல் தட்டுல தானே அந்த வெளிச்சம் உண்டாகுது, எல்லாமே எல்லா விஷயங்களுமே மேல் தட்டுல தானே இருக்கு. சோ அதே மாதிரி நமக்கு மேல் தட்டு நம்மளுடைய சிரசு. இப்ப சிரசுல புருவ மத்தியத்துலதான் அந்த சூரியனான பிராணன் பிரகாசிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு திரிய கொளுத்தனா எப்படி எரியுதோ அந்த மாதிரி புருவ மத்தியத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. எதோட சக்தியில எரிஞ்சிட்டு இருக்காரு? அந்த எண்ணெயில மனமான சக்தியால எரிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, மனமா இருக்கக்கூடிய அந்த திரியால எரிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கண்ணை திறந்தனா வெளிச்சம் உண்டாகிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள அந்த பிரகாச வஸ்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ அது எதுல இருந்து எரியுதுன்னா அந்த ஜீவசக்தியான வாயு இருக்கு இல்லையா, அதுதான் தன்னுடைய சக்தி தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரிஞ்சு அது வெளியில வர்றதாலதான் நாம இங்க பாக்குறது, அறியறது, கேட்கறது எல்லா விஷயங்களும் நடக்குது. சரி, அந்த விளக்குல எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தீபம் எரியும் இல்லையா. எண்ணெய் தீர்ந்து போயிருச்சுன்னா தீபம் எரியாது, அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நமக்குள்ள அந்த ஜீவ சக்தி எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் தான் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஆத்மாவான விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஃபியூல் எண்ணெய் காலி ஆயிருச்சுன்னா இந்த உடம்ப விட்டு போயிரும், இருக்காது. தீர்ந்து போயிடுச்சுன்னா விளக்கு எரியாது இல்லையா. சோ அந்த மாதிரி அணைஞ்சு போயிரும். சோ அதே மாதிரி நமக்கு பஞ்ச இந்திரியங்கள் வழியாக தன்னுடைய அந்த பிரகாச சக்தி, ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த சக்தி, ஈஸ்வர சக்தி, பிரம்மம், இத என்ன பண்ணணும், வெளியில விடாம பஞ்ச இந்திரியங்கள் மூலியமா தானே அது வெளியில போய் நசிச்சு தன்னோட சக்தி வெளியில போகுது. இப்ப கண்ணை திறக்கவே இல்லை, நம்ம பார்க்கவே இல்லைன்னா நம்ம சக்தி வெளியில போகாது. கேட்கவே இல்லை, எதையும் முகரவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனையும் செய்யல, சிந்திக்கவே இல்லை அப்படின்னா தன்னோட சக்தி வெளியில போகாது. சோ இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறதால அந்த எண்ணெய், நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு தீர்ந்து போய் செத்து போகின்ற அந்த நிலைமைக்கு போயிடுறோம். சோ இது மாதிரி இல்லாம இந்த எண்ணெயா இருக்கக்கூடிய அதை நாம தீர்த்து போக வைக்க கூடாது. அதனால நம்மளுடைய ஜீவசக்தியா இருக்கிற அந்த வாயுவை வெளியில விடாம தனக்குள்ளவே மேலும் கீழும் நடத்தி அதோட உற்பத்தி ஸ்தானத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சாமி இந்த டாபிக்கை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன்.
உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். நான் ஒருவர் உலக சாந்திக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொண்டால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சாந்தியும் சமாதானமும் கிடைத்து விடுமா? இப்படித்தான் பல பேருடைய கேள்வி என்பது வாழ்க்கையில் இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த மனமாகிய உலகம் சாந்தியும் சமாதானம் பெறும்போது மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சாந்தியும் சமாதானமும் பெறுகிறது. அடிப்படையில ஒரு புரிதல் என்பது வேண்டும். ஏதோ இந்த ஜீவன் இந்த உடலுக்குள் ஒரு இந்த ஒரு எல்லையுள்ள ஒரு சிறிய உடலுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏன் என்றால் ஈஸ்வரிலிருந்து தான் அனைத்துமே உருவானது. அதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், அந்த அனைத்து சக்திகளையும் உடையக்கூடிய அந்த தன்மையிலிருந்து தான் இந்த உடலும் அவரவர்களுக்கு உருவானது. அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அது உட்பட்டுத்தான் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், தான் ஈசனுடைய அம்சம் என்று அது தெரியாமல் நானும் இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றலினுடைய ஒரு துளிதான் என்பதை அந்த ஜீவன் அறியாமல் இருப்பதுதான். அது உண்மையில் தன்னை அறிந்துவிட்டால் அவரவருடைய மனமாகிய உலகம் என்பது சாந்தியும் சமாதானமும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாகவே அது அமைந்துவிடும். அவரவர்களுக்கு அவரவர்கள் மனம்தான் குரு. அந்த அவரவர்கள் மனம்தான் இந்த உலகமாகவும் வருகிறது. அப்ப வெளி உலகத்தில் அனைத்தும் சரியாகிவிட்டால் எனக்கு இந்த சாந்தியும் சமாதானமும் கிடைக்குமா? அப்படி கிடையாது. நமக்குள் இருக்கக்கூடிய அவரவருக்குள் இருக்கக்கூடிய அந்த மனமாகிய அந்த நிலைதான் அது எப்படி நமக்குள் அது இயங்குகிறது. அந்த மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அதனுடைய இயல்பு தன்மையிலேயே அதனுடைய உண்மையான தன்மை அது ஜீவனுடைய சிவ சொரூபமாகத்தான் இருக்கக்கூடிய அம்சம். அதை அது உணர்ந்து அதனேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது ஐக்கியப்படும் போது மட்டும்தான் அதற்கு தன்னிறைவு பெறுகிறது. அதே மனமானது அது வெளியில் வியாபித்து இது உலகியல் விஷயங்கள்ல இது கிடைத்தால் இன்பம், அது கிடைத்தால் இன்பம் என்று சுற்றி கொண்டிருந்தால் அந்த மனதுக்கு அந்த முழுமையின் அடையாமலேயே அமைதி கிடைக்காமலேயே அது தான் உற்பத்தியான அந்த ஜீவனை அழித்து அதோகதியாகி அது மரணித்து விடுகிறது. அடிப்படையில இதற்கு காரணம் 8 குணங்களான அந்த அஷ்டராகாதிகளான காம குரோதங்களிலிருந்து தன்னிலிருந்து அதோகதியாக வாயு ரூபமாக சலித்து அது வெளியே செய்கின்ற அந்த ஜீவ சக்திய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே மீண்டும் அதனுடைய இயல்பான அந்த ஜீவனுடைய நிலையாகவே அது ஈஸ்வரனாகவே அது மாறும் போதுதான் உண்மையில் அவரவருடைய அந்த மனமாகிய உலகமானது உலக சாந்திக்குள்ள அது ஜீவிதமாக அது மாறுகிறது. அப்ப அடிப்படையில அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் அனைத்துமே அது உருவானது. அதுதான் ஒவ்வொரு படிநிலை ஆகாசமாகி வாயுவாகி அதுதான் ஜீவனாகி ருத்ரனாகி அக்னியாகி மனமாகி ஜலாம்சமான அந்த மனமாகி கெட்டித்தன்மையான அகங்காரம் பிரம்மாவும் மாறுகிறது. அப்ப அந்த மனதினுடைய அந்த நிலை அது அகங்காரத்தில் மாட்டிக்கொண்டால் அது கீழ்நிலை. அதே மனம் தான் உற்பத்தியான இடத்திலேயே உற்பத்தி ஆகாமல் செல்லும் போது தான் அந்த மனதுக்கும் அந்த ஜீவனுக்கும் ஒரு நற்கதி கிடைக்கின்றது. அப்ப அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த ராகாதி
ராக துவேஷங்கள் தான், காம குரோதங்களான எண்ணங்கள் தான். அப்ப அந்த எதில் மேல் அது உலகத்தில் அது நம்ம விருப்பு ஏற்பட்டாலும் அது மனம் என்பது அது முழுமை அடையாதது. ஏதோ ஒரு அற்ப காலங்களுக்கு ஒன்னா அதில் சுகம் இருப்பத மாதிரி தோன்றும். ஆனால் அது உற்பத்தியான ஜீவன் அது சேமிக்க தெரியவில்லை. அதனால் என்ன ஆகிறது? அதோகதி ஆகிறது. அப்ப ஜீவ நஷ்டம் நமக்குள் அது ஏற்படும் போதெல்லாம் மனம் என்பது துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. சில சமயம் அது இன்பமாறு இருக்கும் உலகில் கேளிக்கைகள். ஆனால் அது உண்மையில் அந்த இன்பம் என்பது அது கிடையாது. இதுதான் 3ஆம் அத்தியாயத்திலேயே நம்முடைய சுவாசம் வெளியில போனாலே அது பாவம். அது ஜீவனுக்கு அது பாவம் தான் அது. அது உள்ளிலேயே அது நிலைநிற்கும் போது தான் அது புண்ணியமாகி தீருகிறது. இதுதான் 3ஆம் அத்தியாயத்திலே ஞானப்பிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்ப இதற்கான வழிமுறையை இந்த மார்க்கத்தை காட்டிக் கொடுப்பவர் தான் குரு. அப்ப மார்க்கம் எது? உள்ளிருக்கும் மார்க்கம். அவரவருக்கு உள்ளிருக்கும் அந்த மார்க்கத்தை காட்டிக் கொடுப்பவர் தான். அந்த உள்ளிருக்கும் மார்க்கம் என்பது என்ன? அக்ஷரத்திலிருந்து தானே ஒவ்வொரு படிநிலையாக அது குறைந்து வந்தது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய நிலை அது மீண்டும் அதே நிலைக்கு திரும்பி சொல்லக்கூடிய மார்க்கம் அது வழிதான். அப்ப நம்மளுடைய அந்த ஈஸ்வருடைய சைதன்யமாக அந்த ஜீவனுடைய அந்த சைதன்யம் கால் கட்டை விரல் நுனி முதல் நம்ம தலை உச்சி வரை எல்லா இடங்களிலும் அது முழுமையாக அது பரவி இருக்கிறது. அப்படி பரவி இருக்கக்கூடிய அந்த சக்தியை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை வெளியில வியாபிக்க விடாமல், அபானனாக விடாமல், அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அப்பதான் அது முழுமை அடையுது. அதுதான் அதுக்கான மார்க்கம். அதுதான் உள்ளிருக்கும் மார்க்கம். அதுதான் இப்ப ஜீவன் எல்லா இடத்துல அது பரவி இருக்கு. சக்தி ரூபமாக அது பரவி இருக்கிறது. அதை கொஞ்சமா நம்ம வெளியில விட்டு வேற நம்ம விரயம் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அந்த மாதிரி சக்தி ரூபமாக அதை பரவ விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே மீண்டும் அதை கொண்டு சேர்ப்பது தான். அதுதான் உள்ளிருக்கும் மார்க்கம். அச்சரத்திலிருந்து அது இறங்கி கீழே வந்தது. அது இப்ப அதே மாதிரி எப்படி வந்ததோ அப்படியே ரிவேர்ஸ் திரும்பி கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப அந்த மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுப்பவர் யாருன்னா அதுதான் குரு. அந்த குரு என்பது வெளியில் யார் சொல்லி கொடுத்தாலும் அது காரிய குருவாகத்தான் இருக்க முடியும். அது உண்மையில் அவரவருடைய மனம்தான் உண்மையான அதுக்கு குருவாக அமைகிறது. அந்த மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போயிடுச்சுன்னா அதுதான் குரு. அதுதான் உள்ளிருக்க மார்க்கத்தை சரிப்படுத்துவது. அப்ப அந்த நிலை தெரியாமல் இருப்பதற்கு காரணம் தான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டாரு. ராக துவேஷங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நான் எனும் அகங்காரத்தினுடைய அந்த பேதத்தினுடைய நிலைமையால தான் இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப அடிப்படையில நம்மை ஆளுவதற்கு உரியவன் யார்? ஈஸ்வரன் தானே. அந்த ஈஸ்வரனுடைய அந்த 2 நிலைமைதான சகுனம் நிர்குணம். ஒன்னு சகலத்துவம், ஒன்னு நிஷ்கலத்துவம். ஒன்று கலக்கமுள்ள தன்மை, ஒன்னு கலங்காத அந்த தன்மை. அப்ப அந்த கலக்கமுள்ள தன்மையில் இருக்கும்போது மட்டும்தான் படைப்பு, காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்கள் என்று அமைகிறது. அப்ப நிர்குணமாக அந்த ஈசனுடைய அந்த தன்மை இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு எந்த விதமான ராக துவேஷங்கள் இல்லாத நிலை அது இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அந்த நிலைமையில்தான் அந்த மனமானது எந்த விதத்திலும் அது களங்கம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அதுவே இருக்கும் லயிச்சு இருக்கும் போது தான் அதுதான் ஜீவ சிவகம். நம்ம தூங்கும் போது அந்த நிலையில தான் நாம் இருக்கிறோம், ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல. அப்ப அந்த டைம்ல எவ்வளவு பெரிய கொடூர குணமாக உள்ள சண்டாளனாக இருந்தா கூட சரி, அது தூங்கும் பொழுது ஜீவ சிவகம் அவர் ஜீவன் அது சிவனுடைய அம்சமாகவே அந்த இடத்துல இருக்கிறது. எப்ப அதுக்கு அந்த தாழ்வு நிலை ஏற்படுகிறது, அந்த மனம் எவ்வளவு பெரிய ஒரு சண்டாளன், அதாவது எவ்வளவு கொலைபாதகம் செய்யக்கூடியன்னு கூட சரி, அவன் வீழ்ச்சிந்தான்னா சண்டாளன் நம்ம நம்ம சொல்லிடுறோம். ஜீவஸ்வரூபமாக அந்த தன்மை அது
ஜீவசக்தி அந்த நிலைமையில தான் சண்டாளனாக இருக்கின்றோம். ஜீவன் அதோகதியாக கூடிய நிலைமையில் தான் நாம் சண்டாளனாக இருக்கின்றோம். அதே ஜீவன் அது உள்முகமாக ஆழ்ந்த ஒரு அமைதியான அது மனதோடு அதனுடைய சக்தி விரயமாகாமல் அதனுடைய உற்பத்தியான இடத்திலே இருக்கும் போது அது ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாகவே அது இருக்கின்றது. அப்ப 2 நிலைகள். அப்ப கலங்கம், சகலத்துவம், நிஷ்கலத்துவம், இந்த 2 நிலைமைகள்ல அந்த சகலத்துவம் என்கின்ற ஒரு நிலை, அது ஜீவன் அது விரயமாகக்கூடிய அது மனதினுடைய அது செயல்பாடுகள் இருக்கும் போது அது அசத்தாக இருக்கிறது. ஏன்னா அது சக்தி இல்லாமல் அது இழந்து அது தன்னுடைய வலிமையை அது இழந்து கொண்டே இருக்கிறது. அப்போதெல்லாம் நாம் சண்டாளனாகத்தான் இருக்கின்றோம். அதே அந்த மனமானது அதனுடைய சக்தி எந்த விதத்திலும் அது விரயமாகாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே லயிக்கும் போது அதுவே ஈஸ்வரனுடைய அம்சமாக அது மாறுகிறது. அப்ப தானாக இருக்கின்ற அந்த ஒரு வஸ்து தான் 2 நிலைக்கு அது சத்தாவும் மாறுது, அசத்தாவும் மாறுது. நம்ம சத்து என்ற இந்த ஒரு பரிமாணத்திலிருந்து நாம் அந்த சத்தாவே கடைசி நிலை வரைக்கும் அது மாறும் வரை அது உற்பத்தியான ஈஸ்வரனாகவே மாறும் போது தான் அந்த ஈஸ்வர தன்மை என்பது கிடைக்கிறது. நாம் அசத்து என்ற இந்த நிலையிலிருந்து நாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை அந்த மாதிரி பயணிச்சேன்னா அசத்தாவே மாறி நாம் கடைசியில் செத்து போகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்ப இந்த வாழ்க்கையினுடைய இடந்து பரிணாமங்களை நம்ம சரியாக அதை புரிந்து கொண்டு அது ஈஸ்வரனாக ஆகக்கூடிய ஜீவனாக அகங்காரத்தினுடைய நிலையில நம்ம இருப்பதால அந்த ஜீவனாக இருக்கும்போது அது சலனப்படுகிறது. சலனப்படும் போது மனம் உண்டாகிறது. மனம் உண்டானால் அகங்காரமும் கூட சேர்ந்து அது உருவாகிறது. அப்ப அந்த நிலையில தான் நம்ம மாயையில் மாட்டிக்கொண்டு செத்து போகின்றோம். இப்ப அந்த நிலை ஆக விடாமல் நாம் ஈஸ்வரனாகவே நிலை நிற்கும் போது மட்டும்தான் அது ஜீவ சிவஹம் என்ற அந்த நிலை, அந்த பிரம்மானந்தம் என்ற நிலையும் அதன் பிறகு அது தானாய் அது ஈஸ்வரனாகவே அது ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையும் அது பெற்று தருகிறது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான். அந்த மனமானது அது சரிவர நாம் புரிந்து கொண்டு அது சரிவரை அதை கையாளும் போது மட்டும்தான் அந்த ஜீவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் அந்த மனம் இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஜீவனானது உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் அது சரிவர அது சகலத்துவமாக மாறி அது நிறைவேற்றுகிறது. கூடவே தன்னுடைய நிலையும் அதை இழக்காமல் தானாய் அது தன்மயமாவதற்கும் அது வழிகாட்டக்கூடிய நிலையை அது பெற்று தருகிறது. அப்போ ஜாக்கிரதை யாருக்கு வர வேண்டும்? முதல்ல அது ஜீவனுக்குத்தான் அந்த உணர்வு வர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த தாதுவுக்குத்தான உணர்வு வர வேண்டும். அப்ப ஜீவன் அதுக்குத்தான் ஞானபிதா இந்த மார்க்கத்தை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது நாள் வரை அகங்காரத்துக்கு தான் நம்ம உணர்வு கொடுத்திருக்கின்றோம். அது உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்துக்கு அடிப்படை காரணமாக சிருஷ்டி சிதி சம்ஹாரத்துக்கு இதுக்கெல்லாம் காரணமாகிய அந்த பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மானந்த நிலையை உருவாக்கக்கூடிய அந்த அக்ஷரம் என்ற நிலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கல. அகங்காரத்தையே நாம் கவனித்திருக்கிறதால அகங்காரத்துக்குத்தான் உணர்வு ஏற்பட்டு அது மீண்டும் மீண்டும் அதை நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. ஜீவனை அதோகதியாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஜீவனை நாம் அதுக்குதான் ஞானப்பிதா இந்த வித்தையை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வித்தை மூலமாக நாம் அகங்காரம் அது எங்கிருந்து அது உற்பத்தி ஆகுது, மனம் எங்கிருந்து அது உற்பத்தி ஆகிறது, ஜீவன் எங்கிருந்து நமக்குண்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஈஸ்வரன் நமக்குள் எங்க இருக்கிறார். அப்ப அந்த நிலை
இந்த மனமானது சகலத்துவம் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாதது, இதை உணர முடியாதது. அதுக்குதான் ஞானப்பிதா இந்த பிராக்டிஸ் நமக்கு அது கொடுத்திருக்கிறார். நாம் அசையாமல் இருக்கும் போது மட்டும்தான் இந்த உடலையும் இந்த மனதையும் ஜீவனையும் அசையாமல் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு ஜாக்கிரத நிலைமையில் இருக்கும் போது மட்டும்தான் ஈஸ்வரனை நாம் உணர முடியும். அந்த உணருதல் தான் தாதுவுக்கு அது உணர்வு உண்டாவுதல். இது எதுவோ ஒரு பேச்சளவில் இருந்தால் மட்டும் இது போதுமா? வழி தெரியுது, ஆனா அந்த வழியில நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்ப அகங்காரத்திலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த அகங்காரத்திலிருந்து இந்த செயல்பாட்டை நாம் முற்று பெற செய்ய வேண்டும் என்றால், அப்ப மீண்டும் மீண்டும் நம்ம இதை நம்மளுக்குள்ள அது ஞாபகப்படுத்தி கொண்டு கூடவே இந்த பயிற்சியை நாம் சரிவர செய்ய வேண்டும். முறையான அது வழிகாட்டுதல். யாரோ ஒருவர் ஒரு 10,000த்துல ஒருத்தர் 2 பேரு வித்தை வாங்கின அன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து ஜீவனை முழுமையாக கவனிக்கக்கூடிய அந்த திறமை இயல்பாகவே அவர்களுக்குள்ள அந்த வைராகியம் என்பது இயல்பாகவே இருக்கும். தீரதை ஷமா, அந்த பொறுமை துணிவு அனைத்துமே ஒரு தீவிரம் என்பது இயல்பாகவே இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னா நிச்சயமாக இருக்க முடியும். இருந்தாலும் இந்த மாயினுடைய பற்றை நம்மளால அதை விட முடியறதில்லை பல பேருக்கு இருக்கிறது. சரி, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அப்ப சித்த வேத இந்த புரிதலும் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துதலும் அதை தொடர்ந்து பயிற்சி. அப்ப நான் ஒண்ணுமே தெரியாத இவ்வளவு நாள் நம்ம இருந்தோம். ஏதோ ஒரு நிமிஷம் இதை பத்தி ஒரு சனம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மறுநாள் 2 நிமிஷம் ஆக்குது, 3 நிமிஷம் ஆக்குவது, 4 நிமிஷம் ஆகுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்துடைய நிலைமை நம்ம வெளியில வியாபிக்க விடாமல் கட்டுப்படுத்தும் பொழுது ஒரு நிலையில நிச்சயமாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இந்த போராட்டம் என்பது இயல்பாக இருக்கும். அது அப்ப திரும்ப திரும்ப இந்த சித்த வேதத்தினுடைய இந்த புரிதல் தினசரி நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது, நமக்கு நாமே இந்த உணர்வை உண்டாக்கி கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமா ஒரு தீவிரம் இயல்பாவே நமக்குள்ள வந்துடும். அது இப்ப இவ்வளவு நாள் அகங்காரத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த நிலை வந்தது. இப்ப ஜீவனுக்கு முக்கிய கொடுத்து ஆரம்பித்து விட்டோம். அப்ப ஜீவனுக்கு திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டு திரும்ப திரும்ப செயலில் இறங்கும் போது மட்டும்தான் நடைமுறை வாழ்க்கையில நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அதை பற்றி சொன்னால் மட்டும் போதாதது. நடைமுறை வாழ்க்கையில செயலாக அது வரும்போது மட்டும்தான் இயல்பாக அந்த ஜீவனுக்கு அது உணர்வு ஏற்படும் போது மட்டும்தான். அப்ப ஜீவனுக்கு ஒன்று உணர்வு என்று வந்துவிட்டால் மனதுக்கும் இயல்பாகவே அது உணர்வு வந்துவிடும், அகங்காரத்துக்கும் இயல்பாகவே அந்த உணர்வு வந்துவிடும். அப்போது அந்த 3 நிலைகளிலும் அந்த ஜாக்கிரதை என்ற உணர்வு இயல்பாகவே அது வந்துவிடும். அதுக்குதான் ஞானப்பிதா இந்த பயிற்சியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஏதோ நான் பிறந்து 30-40 வருஷம் ஆகுது, இதுவரை என் ஜீவனை பத்தி நான் அறியல, மனதை பற்றி அறியல, அகங்கார பத்தி அறியல, எப்படியோ நம்ம வாழ்ந்து விட்டோம். ஒரே நாள்ல சடனாக ஞானியாகிய முடியுமான்னா அது ஏதோ ஒரு சிலருக்கு முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் முழுமையான தீவிரமாக இந்த ஜப வாழ்க்கையில நம்ம தீவிரமாக அந்த ஜீவனுடைய அந்த உணர்வை நாம தொட்டு விட்டால் போதும். அது அது எளிமையா மற்றவர்களோட ஈஸியா போயிடும். அது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம், அடுத்தது 5 நிமிஷம், 10 நிமிஷம், அடுத்தது 1 ஹவர், அடுத்தது 5 மணி நேரம், அடுத்தது 24 மணி நேரம், அந்த நிலையை நிச்சயமாக எட்ட முடியும். அப்ப அதுக்குதான் இந்த சித்த வேதத்தினுடைய அந்த புரிதல் என்பது நாளுக்கு நாள் நம்ம அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். கூடவே கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையும் நாளுக்கு நாள் நம்ம ஜாக்கிரதை உணர்வில் அதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும். சித்த வேதமோ கிரமங்களோ எதை படித்தமோ எதை அறிந்தமோ அதை நாம் ஜபத்திலையும் முழு தீவிரமாக அது செயல்பாட்டிலும் நம்ம அந்த நிலையிலையும் கொண்டு வரும்போது மட்டும்தான் சரி. நாம்
இந்த மார்க்கத்துக்குண்ட இந்த உள்ளிருக்கும் மார்க்கம் என்பது நமக்குள்ள அது சரியாக்கப்படும். அப்ப அந்த உள்ளிருக்கும் மார்க்கத்தை நாம் சரிவரப்படுத்த வேண்டும் என்றால், அப்ப எல்லாமே இது பின்னி பிணைந்து நாம் வரும்போது மட்டும்தான் அது முழுமையாக அது தன்னிறைவு என்பது சீக்கிரம் பெற முடியும். அப்ப அதுக்கான இந்த வழிகாட்டுதல் தான் ஞானப்பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார், எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவரு காலத்துல சித்த வேதம் இருந்ததா கிடையாது. ஞானோதயம் அடைந்துதான், கிரமங்கள் வாழ்க்கை இருந்ததா கிடையாது. அவர் அந்த நிலை அடைந்துதான் இனி வருபவர்களுக்கு இந்த மூன்றுமே ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்ற முறையில அவரும் வாழ்ந்து காண்பித்து விட்டார். அப்ப அந்த நிலையோடு, அந்த உணர்வோடு நாம் கொடுத்த அந்த ஞானபிதாவுக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் முழுமையாக அதை காப்பாற்றி கொண்டோம். நடைமுறை வாழ்க்கையில தினசரி நம்மளுடைய ஜபத்திலே சிறிது உயிர் நோக்கத்தோடு நாம் செயல்படும் போது மட்டும்தான் இந்த பாதை என்பது நமக்கு எளிமையாக கைகூடும் என்பதுதான் இந்த இடத்துல அனைவருக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நாளைக்கு தொடர்ந்து உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். ஐயா ராமச்சந்திரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலினுடைய முதல் பாகம். இது சித்த வேதத்தினுடைய சுருக்கமாக 22 அத்தியாயங்களையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய அந்த முழு விவரங்களையும். ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஒரு சிறிய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. ரமேஷ் ஐயா, ஓகேயா? ஐயா கண்டிப்பா சொல்லலாங்கய்யா. ஐயா ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? கேக்குதுங்க, எல்லாத்துக்கும் கேக்குதுங்க. ஆமா ராம் கேக்குதா? ஐயா ராமச்சந்திரன் ஐயா நீங்க பேசுறது கேக்குது. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ராமச்சந்திரன் ஐயா கேக்குதுங்க, உங்க வாய்ஸ் நல்லா அருமையா கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதுங்க, கேக்குதுங்கய்யா. பேசுங்க பேசுங்க கேக்குது. நீங்க பேச ஆரம்பிங்க ப்ளீஸ். கேட்கலையா? ஒரு சிறிய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு 9:30 கால் இருக்கு. சிறிய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிப்பாங்க. இன்று சுதந்திர தினம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சந்தோஷங்க. மகாத்மா காந்தி இன்று மாலை நான் செய்தித்தாள் படிக்கும் பொழுது மகாத்மா காந்தி படத்தை பார்த்தேன். ஒரு எண்ணம் தோன்றியது. அதை சுருக்கமாக இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு வெள்ளை வேஷ்டி அணிந்து கொண்டு சட்டை போடாமல் தேசிய விடுதலைக்காக வழிகாட்டியவர் தேசப்பிதா மகாத்மா காந்தி. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வெள்ளை வேட்டி அணிந்து கொண்டு சட்டை போடாமல் ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டியவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இந்திய விடுதலைக்கு தேசபிதா, இருதய விடுதலைக்கு ஞானபிதா. தேச விடுதலைக்கு மகாத்மா கிடைத்தார். அந்த ஆத்மாவுக்கே விடுதலை செய்ய ஞானபிதா கிடைத்தார். சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இருவருமே சட்டை போடாதவர்கள். சட்டை விஷயத்தில் அசட்டையாக இருந்துவிடக்கூடாது என்று வாழ்ந்து காட்டியவர்கள். சட்டை விஷயத்தில் ஒரு சட்டமே போட்டிருக்கிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர். நடவடிக்கை கிரமங்கள் 18. அதை நினைவு கூர்ந்து மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். 9:30 ஒரு கால் இருக்கிறதுனால நான் என்னுடைய
மாலையில் தோன்றிய கருத்தை நம் அன்பு சகோதர சகோதரிடம் பகிர்ந்து கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்தில் இதை சுருக்கமாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா, நன்றிங்க. சரிங்க. அப்போ நாம இன்னைக்கு பார்க்கறது முதல் பாயிண்டா இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் பத்தின ஒரு விஷயம். நாம ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிறது நம்முடைய பிறவியினுடைய நோக்கமாவே இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்துருச்சு சொன்னாலே நம்மளுடைய முயற்சியில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி பார்ப்போம். கடைசியில நம்மளுடைய முயற்சி பலனளிக்கல அப்படிங்கிற அந்த சூழல் வரும்போது உடனே நாம எதையை நாடுவோம் அப்படின்னா இறைவனை தான் நாட வேண்டியதா இருக்கும். இப்போ நீ தான் ஏதாவது பார்த்து செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம அங்கே போயிடுவோம். நாமளும் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களை விருப்பு வெறுப்போட நம்ம அணுகி இருந்தாலும் கூட ஆனால் எதுலேயுமே நமக்கு அந்த திருப்திங்கிறது இருக்கிறதே இல்லை. எவ்வளோ வசதி வாய்ப்போட எவ்வளோ பேரு புகழோட எந்த அளவில் நாம் இருந்தாலும் கூட நமக்கு அந்த நிம்மதி, அந்த சமாதானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அந்த ஆனந்தத்தை வேற வேற விஷயங்கள்ல தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படி பண்ணாலும் எவ்வளோ பெரிய நிலைமையில இருந்தாலும் கடைசியில் அவங்க செத்து போகிற தருவாயில அவங்க ஒரு வேதனையோட ஒரு அங்கலாய்ப்போட தான் செத்து போக வேண்டிய சூழ்நிலைங்கிறது நம்ம உலகத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாம யாரும் அப்படி போகக்கூடாது அப்படின்னா நாம இந்த கடைசி நேரத்துல கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணாம நாம நல்ல நிலைமையில இருக்கும் போதே அந்த ஈஸ்வரன் அறியறதுக்கான நிலைமையை நாம அனுபவிக்கணும். அவரை அடையறதுக்கான ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். அதுக்கு தான் இங்க வேதங்கள்ல அந்த மார்க்கங்கள் காண்பிக்கப்பட்டிருக்குது. ஈஸ்வரனை அடைவதற்கான அந்த மார்க்க நிலைகள் நமக்கு பல்வேறு அனுபவஸ்தர்களால நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே ஈஸ்வரனானவர் கிடையாது. அந்த ஈஸ்வரனானவர்களுடைய இருப்பிடமானது அவர்களுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத அவர் பல இடங்கள்ல எத்தனையோ மகான்கள் அதை எடுத்துக்காட்டி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய பயணமானது எங்க இருக்கணும் அப்படின்னா அது உள்முக பயணமாக தான் இருக்க முடியும். இறைவனை நேரடியாக சந்தித்ததாக புராண கதைகள்ல சொல்லப்படுறதாகட்டும், அனுபவஸ்தர்கள் எழுதி வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலயுமே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்குள்ளார போய் தான் தரிசிச்சதா தான் நம்ம கவனிக்கிறோம். அப்படிதான் சாமியும் நமக்கு இங்க ஈஸ்வர மதம் பத்தின ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் போது தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஈஸ்வர சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் நாம எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அறிவதற்கும் ஆதாரமாக இருக்குது. எப்போ நமக்குள்ளார அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இல்லை அப்படிங்கிற நிலைமையாகுதோ அப்ப நாம பிணமாயிருவோம். நம்மளை பத்தியோ நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தியோ இல்ல கடவுளை பத்தியோ அறிய முடியாத நிலைமைக்கு போயிடுவோம். அதனால இந்த ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கும் போதே ஈஸ்வரனை அறிவதற்கான முயற்சியில நாம் இருக்கணும். அதுக்கு அந்த ஈஸ்வர சைத்தன்யத்தை நம்ம வெளியில விடாமல் நமக்குள்ளாரே தக்க வச்சாதான் அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்குது. அதை நம்ம செலவு பண்ணி தீர்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வாய்ப்பானது கை நழுவி போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு, அவனுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தன் உள்ளே நிலைநிறுத்துறது தான் ஈஸ்வரனை அறிவதற்காக நாம மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. நாம ஈஸ்வரனை அறிவதற்கான பாதையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே, அதுக்கான அடிப்படையான ஒரு தகுதி அப்படின்னாலே அவனுடைய சக்தியை வெளியில போக விடாமல் தடுத்து நிறுத்துறது தான். அதுதான் அடிப்படையான ஒரு செயல்பாடா இருக்குது. ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே ஈஸ் அப்படின்னா அது ஆளுதல் அப்படின்னு அர்த்தம். வரன் அப்படின்னா வல்லமையுடையவன், ஆளுவதற்கு வல்லமையுடையவன் அப்படின்னா நம்மளை ஆண்டுட்டு இருக்கிறவர் அவர் தான். அவர் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அவர் நமக்குள்ளார இருந்து ஜீவனாக, மனமாக, அகங்காரமாக எல்லா வேலைகளையுமே செய்து காமிச்சு நமக்கு அதை அனுபவப்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டே வர்றார். அதனால அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர தன்மையை நம்ம வெளியில போக விடாமல் தனக்குள்ளார நிலைநிறுத்துறதுக்கான மார்க்கம் தான் ஈஸ்வர மதம் அப்படிங்கிறது. அதுக்கு அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய அந்த பிரம்மரந்திரம், அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்திலேயே அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான ஒரு முயற்சி எதுவோ அதுவே இங்கே ஈஸ்வர
அடைவதற்கான மார்க்கமாக சாமி நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அந்த மார்க்கம் உள்முகத்துல எந்த வகையா இருக்குது, நாம எப்படி அதுல பயணப்படணும் அப்படிங்கிறத சொல்லி தரவர் தான் குருங்கிறவர். அப்ப நம்மளுடைய பயணம் உள்முகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா குரு எப்படி வெளியில இருக்க முடியும்? வெளியில இருக்கிறவர்னால உள்முக பயணத்துல நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? வேணா வழி சொல்லலாம், வெளியில இருந்து இப்படி உள்ள போகணும், அப்படி செய்யணும், இங்க இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெயின் ஏறணும், இந்த பஸ் ஏறணும், இந்த வழியா போகணும்னு இங்க இருந்து யாராவது ஒரு வழி சொல்லலாம். ஆனா கூடவே வர முடியுமானா முடியாது. ஒரு வழிகாட்டியாக வேணா வெளியில இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு உதவ முடியுமே தவிர வழி துணையாக நம்மளோட கடைசி வரைக்கும் சேர முடியாது. அப்படி நம்மளோட வழித்துணையாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நமக்குள்ளார இருக்கிறவராகத்தான் இருக்க முடியும். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு வழித்துணையா இருக்க போறாரு அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா அவர் நமக்கு வழித்துணையா வரணும் அப்படின்னு சொன்னா அவரு நம்மள மாதிரியே கீழ்முகமாக இறங்கி வரணும். அப்படி அவர் கீழ்முகப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா நாம செத்து போக வேண்டிய சூழல்ங்கிறத ஏற்படும். அப்ப அவரு உள்முகத்திலேயே நம்மள வழி காமிக்கக்கூடியவராகவும் நாம உள்ள போய் சந்திக்கக்கூடிய இறைவனாகவும் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது இருக்கு. இந்த இரண்டு வகையான அந்த சூழ்நிலைகள் அந்த ஒருத்தருக்கே நிகழுது. சௌந்தரியமா பேசும்போது கூட சொன்னாங்க, அந்நியன் மாதிரி மாறி மாறி நடக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தன்னுடைய சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும் போது களங்கமில்லாத தன்மையில இருக்கிறார். அவர் ஈஸ்வரனாக இருக்கிறார். நம்மளெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளுமை கொண்ட ஒருத்தராக இருக்கிறார். அவரே கலங்கப்படும் போது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காண்பிச்சு நமக்கு அனுபவத்தை காமிச்சு கொடுத்து, நம்மளுடைய விருப்பு வெறுப்புனா என்னங்கிறத காமிச்சு கொடுத்து, மாயை அறியாமைனா என்னங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்து, நம்மள இன்னமும் மெருகேத்தி அந்த ஈஸ்வரத்துவத்தை அடைவதற்கான பக்குவப்படுத்துற வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அவர் கலங்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போதுதான் இந்த உலகத்தை அவரால் சிருஷ்டிக்க முடியுது, உலகத்தை உண்டு பண்ண முடியுது. அவர் கலங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தை காக்க முடியுது, இந்த உலகத்தை இயக்க வைக்க முடியுது. அவர் ஈஸ்வரத்துவத்துல அந்த இருந்தார் அப்படின்னு சொன்னா இங்க படைக்கிறதுக்கோ காப்பதற்கோ அழிப்பதற்கோ எந்த ஒரு வாய்ப்புமே இருக்கிறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஒரு செயல்பாடோட வரக்கூடியது. அந்த செயல்பாடுன்னு ஒன்று வருது அப்படின்னு சொன்னாலே அங்க களங்கம் இல்லாமல் வர்றது கிடையாது. களங்கப்படும் போது மட்டுமே செயலானது நடக்குது. அதனால இந்த 3 வேலைகளை அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த 3 தொழில்களை அவர் செய்யணும் அப்படின்னா அவர் கலங்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் முடியும். களங்கம் இல்லாத நிலைமையில அவருக்கு எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அவர் சூனியமாக அவர் தன்னை நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் சிவனாக இருக்கக்கூடிய தன்மை, ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை. இப்ப நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னா, அவரு சத்துவகுணத்தை சார்ந்து சிவனாக, அதாவது ஜீவனாக இருக்கிறார். அந்த குணத்தையும் விட்டு அது நிர்குணங்கிற நிலைமைக்கு வரும்போது, குணமற்ற நிலைமைக்கு வரும்போது அது சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாக வருது. அப்ப நமக்குள்ளார ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையானது எப்போ அந்த சத்துவகுணத்தையும் விட்டு அது சிவனாக ஜீவ சிவோகம் அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்குதோ அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாத நிலைமை அப்படின்னு சொல்லப்படுறது. அது நாம எப்பவுமே நைட்டு தூக்கம் அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, செயல்கள் கிடையாது, குணங்கள் கிடையாது, அங்க ராகத்வேஷங்கள் கிடையாது, அகங்காரம் கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத நிலைமையில தான் அங்க தூக்கம்ங்கிறது இருக்குது. அங்க தூங்குறோங்கிற செயல் கூட கிடையாது. இப்ப நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே யாரும் அங்க தூங்குறது கிடையாது. கண்ணை மூடுறோம், ஒண்ணுமே இல்லை, சூனியமாயிருது. கண்ணை திறந்து பார்க்குறோம், விடிஞ்சிருச்சு. நேரத்தை பார்த்தா ஒரு 8 மணி நேரம் அங்கே ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. அங்கே என்ன நடந்துச்சு அந்த 8 மணி நேரத்தில் நம்ம என்ன அனுபவிச்சோம் எதுவுமே தெரியறதில்லை. அதுதான் ஈஸ்வரனுடைய பிரதானமான நிலைமை, அதுதான் அவருடைய முக்கியமான நிலைமை, களங்கமே இல்லாத நிலைமை, அதுதான் அவருடைய முதல் நிலைமை. அந்த நிலைமையிலிருந்து தான் அவர் கலங்கப்பட்டு ஜீவனாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும் இந்த உலகமாகவும் தன்னை விஸ்தாரம் பண்ணி நமக்கு அவரை அனுபவப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவரே தான் கலங்கப்படவும் செய்யறாரு, அவரே தான் கலங்கம் இல்லாத நிலைமைக்கும் போகிறார்.
இந்த இரண்டு நிலைமைகள்ல தான் பிரம்மம் மாயைங்கிற இரண்டு தன்மைகளும் உண்டாகுது. அவர் களங்கமில்லாத நிலைமையில இருக்கிறத தான் பிரம்மம்னு சொல்றாங்க. அவர் கலங்கப்படக்கூடிய அந்த நிலைமையை தான் மாயைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த இரண்டிலிருந்து தான் இந்த மனமாக இருக்கக்கூடிய, இந்த குருவாக இருக்கக்கூடிய, இந்த உலகமாக இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளுமே உண்டாகுது. அதுதான் அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. துவைதம் அப்படின்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டு இல்லாதது. அந்த களங்கமில்லாத தன்மை அது அத்வைதம். அதுல பிரம்மமும் கிடையாது, மாயையும் கிடையாது. களங்கமுள்ள தன்மைன்னு அதை சொல்ல முடியாது, களங்கம் இல்லாத தன்மைன்னு அதை சொல்ல முடியாது. அது ஒன்றுமே இல்லாத நிலைமை. துவைத ரகிதம் அப்படின்னு அதுக்கு பேர். இரண்டு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். எப்போ அது கலங்கப்படுதோ அப்பதான் அந்த இரண்டு ஆக்டிங் அது கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாதி நேரம் கலங்கப்படுறதும் பாதி நேரம் கலங்கப்படாததுமா இப்படி தன்னை இரண்டு விதமாக வெளி காமிச்சுக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது அங்கே ஏற்படுது. அப்படி அந்த கலங்கப்படக்கூடிய அந்த நிலைமையில தான் தொடக்கமும் முடிவும் உண்டாகுது. ஆதி அந்தம் இது எல்லாமே உண்டாகுது. இந்த ஆதி அந்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அழிவு இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ ஒரு பொருளுக்கு தொடக்கம் இருக்குதோ அந்த பொருள் கண்டிப்பாக முடிவுக்கும் வரும். எந்த பொருளுக்கு தொடக்கம் இல்லையோ அந்த பொருளுக்கு முடிவே கிடையாது. அது இன்ஃபினிட்டியா இருக்கக்கூடியது, அது எல்லைகளற்ற நிலைமையில இருக்கக்கூடியது, அது எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால இந்த ஜீவனுக்கு தொடக்கம்ங்கிறது இருக்குது, மனசுக்கு தொடக்கம்ங்கிறது இருக்குது, அகங்காரத்துக்கும் தொடக்கம்ங்கிறது இருக்குது. அப்ப இது அத்தனைக்குமே முடிவுங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனா களங்கமே இல்லாத இந்த ஈஸ்வர தன்மைக்கு தொடக்கம்ங்கிறதே கிடையாது. அதனால அந்த தன்மைக்கு முடிவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் அது ஆதி அந்தம் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடியது, அடிமுடி இல்லாத நிலைமையில இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் இங்க நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிரம்மம்னு அதை சொல்றாங்க. ஆனா உண்மையாவே பிரம்மம்ங்கிறது ஒரு பிரமையாகும் அப்படின்னு சித்தத்தில் சொல்லியிருப்பார். அது ஒரு கற்பனை தான். அது பிரம்மம்ங்கிறது உண்மை அல்ல, அது ஒரு கற்பனை. அதாவது களங்கமுள்ள தன்மையை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா களங்கம் இல்லாத தன்மையை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. மாயையை பத்தி டெபினிஷன் கொடுக்கறதுக்காக பிரம்மத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. மாயைங்கிற நிலைமை இல்லை அப்படின்னா பிரம்மத்தை பத்தி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிரம்மங்கிற அந்த தன்மை உண்டாகிறதே இந்த மாயைங்கிற அவஸ்தைய நாம குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மங்கிற தன்மையை நாம் என்ன சொல்றோம், களங்கம் இல்லாத தன்மைன்னு சொல்றோம். ஈஸ்வரன்கிற நிலைமையை என்ன சொல்றோம், களங்கம் இல்லாத தன்மைங்கிறோம். அந்த ஈஸ்வரனுடைய நிலைமையிலிருந்து தான் இரண்டு நிலைமைகள் பிரம்மம் மாயையா வந்ததுக்குன்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரனும் களங்கம் இல்லாதவர், அவரிலிருந்து வந்த இன்னொரு பாகமும் களங்கம் இல்லாதது, இன்னொரு பாகம் களங்கம் உள்ளதுன்னு சொல்லி வரும்போது இந்த ஈஸ்வரனும் பிரம்மமும் பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர்ல இருக்குது. அதனாலதான் சாமி அந்த பிரம்மங்கிறது ஒரு பிரமை, அது மாயையோட சம்பந்தப்படுத்தி சொல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. மற்றபடி அது களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவம் தான் அப்படிங்கிறத சாமி சொல்றார். அதனால அப்படி ஒரு நிலைமை உண்டானது மாயையினாலதானே தவிர அது தானாக பிரம்மமாக அது உண்டாகிறது கிடையாது. அதனாலதான் மாயை அப்படிங்கிற நிலைமை இல்லை என்றால் பிரம்மம் என்கிற வஸ்துவும் கிடையாது அப்படின்னு சாமி சொல்றார். ஏன்னா அது இந்த களங்கம் இல்லாத தன்மை அப்படிங்கிறதே ஒரு சூனியமா இருக்கக்கூடியது, ஒண்ணுமே இல்லாதது. நிறைய பேர் நம்ம சின்ன வயசுல இருந்தெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளாம் அவ்வளோ ஆசைப்பட்டு இருப்போம். ஏன்னா அப்படிலாம் ஆசை வார்த்தைகள் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்க போனா பசி இருக்காது, அங்க போனா நோய் இருக்காது, அங்க போனா இறப்பு இருக்காது, அங்க போனா நினைச்சதெல்லாம் நடக்கும், மாட மாளிகைகள் இருக்கும், ரம்பா ஊர்வசி மேனகையினுடைய நடனங்கள்லாம் இருக்கும், நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும், நமக்கு பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி அப்படியே நம்மளை வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே அந்த சொர்க்கம், கைவல்யம், மோட்சம் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்கிறத போய் நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அங்க உண்மையா இருக்கு. அது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா இங்க யாரும் அதுக்கு விருப்பப்படக்கூட மாட்டாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத நான் எதுக்கு போய் அடையணும், ஒண்ணுமே இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த உலக மக்கள் நினைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா உண்மையாவே அந்த ஒண்ணுமே இல்லாத நிலைமையில தான் ஆனந்தமானது இருக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஆனந்தம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நாம கர்ப்ப பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருக்கும்போது நாம் அனுபவிச்சிருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத நிலைமையில அந்த ஆனந்தத்துல தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்படி
எதுவுமே இல்லாத நிலைமையில தான் நமக்கு அந்த ஆனந்தமானது கிடைக்கப்பெறுது. அந்த சூனிய பதவியில தான் ஆனந்தமானது நமக்கு சித்தியாகுது. அதனால அந்த பதவிக்கு போறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எல்லாமே இருக்கக்கூடிய, எல்லாமே இருக்கிறதாக நமக்கு காண்பிக்கக்கூடிய இந்த மாயைங்கிற நிலைமையை நாம இல்லாம செய்யணும். அந்த மாயைங்கிற அவஸ்தை எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன், எதனால மாயை உண்டாச்சு, அந்த அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த மாயை எப்படி உண்டாகாமல் தடுக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். நாம யாருமே பிளான் பண்ணி இந்த உலகத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கல. நாம எல்லாருமே பிளான் பண்ணி நம்முடைய சக்தியை வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கல. ஆனா அது நடந்துட்டு இருக்கு. அந்த இயக்கமானது நம்மளுடைய விருப்பத்தையும் மீறி கூட அது நடந்துட்டு தான் இருக்கு. எதுக்காக நடக்குது, ஸோ அது எந்த வகையில நடக்குதுங்கிறது தான் நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் இந்த வெளிமுகத்தை விட்டு நம்ம உள்முக பயணத்துக்குள்ள போக முடியும். இந்த மாயைங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் நம்ம வெளியில தான் இருப்போமே தவிர உள்ளுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கிறது இல்லை. அப்போ இந்த வெளிங்கிற இந்த மாயையானது எதனால் உண்டாக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாயைனா என்ன சொல்லுவாங்க, பொன் மாயை, பெண் மாயை, மண் மாயை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாம் மாயை அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. இது எதுவுமே மாயை அல்ல அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. இதெல்லாம் மாயை கிடையாது. ஆனா இதெல்லாம் எங்க நிலை பெற்று இருக்குது அப்படின்னா மாயை மேலதான் அது நிலை பெற்று இருக்குது. அந்த மாயையில தான் இது அத்தனையுமே இருக்குது. ஆனா இதெல்லாமே மாயை கிடையாது. எப்படி ஒரு விளக்கு அது பூமி மேலதான் இருக்குது. விளக்குக்கு விளக்குன்னு பேர் இருக்குது, பூமிக்கு பூமின்னு பேர் இருக்குது. அந்த பூமி இல்லை அப்படின்னா விளக்குனால அங்க நிற்க முடியாது. அந்த விளக்கு நிற்பது பூமி மேல. அது போலதான் இந்த மாயைக்கு மாயைன்னு ஒரு பேர் இருக்குது. நாம் இந்த உலகத்துல காணக்கூடிய வஸ்துக்களுக்கும் தனித்தனியான பேர்கள் இருக்குது. இந்த தனித்தனியான பேர்களை தாங்கி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் நிலை பெற்று இருக்கிறது எங்க அப்படின்னா மாயை மேலதான். அப்ப அந்த மாயையில என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வஸ்துக்களையும் நம்ம நீக்க முடியும், அந்த மாயைங்கிற நிலைமையை நீக்க முடியும். அப்போ மாயை அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்கிறதை இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை. உண்மையாவே பிரம்மங்கிறது இருக்கக்கூடிய தன்மை. ஆனா அது நமக்கு கண்ணில் தெரியறது இல்லை. அது இல்லாததாவே காமிச்சிட்டு இருக்குது. கடவுள்னு ஒண்ணு இருக்கக்கூடிய தன்மை தான் அது. அதனுடைய இருப்பு எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அந்த உணர்வு நிலைமைக்குள்ள நாம போய் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போய் நாம செட் ஆகிறது கிடையாது. அதனால அது இல்லைங்கிற ஒரு தோற்றம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது போலதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் அது இல்லாதது தான் அது. ஆனா இருக்கிறதான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்திட்டு இருக்குது. அப்படி இல்லாதத அதாவது பிரம்மங்கிறது இருக்கிறது, ஆனா அது இல்லைன்னு காமிச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய நிலைமை. இந்த உலகம்ங்கிறது இல்லாதது ஆனா இருக்கிறதாக அந்த நிலைமை காமிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்படி மாறி மாறி காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் மாயைங்கிறது. அந்த மாயை இருக்கிறனால தான் நம்மளால எதையுமே அறிய முடியாமல் இருக்குது. அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டதனுடைய நோக்கமே நாம இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால தான். அது அப்பதான் நமக்கு அறியாமை அப்படின்னு வருது. அறியாமை அப்படின்னு சொன்னா அறிவு அப்படிங்கிறது இல்லாமல் போறதுன்னு அர்த்தம். அறிய முடியாத நிலைமை, அறிவு இல்லாத நிலைமை. அப்ப அறிவு அப்படின்னா என்ன? நாம ஒரு லேப்டாப்பை பார்க்குறோம், போனை பார்க்குறோம், பார்த்த உடனே இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவா அப்படின்னா இல்லை. நாம் எதெல்லாம் அறிகிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு உள்ள இருந்து ஒன்று அறிவிக்கிறது பாருங்க, அதுதான் அறிவுங்கிறது. இந்த கண்கள் வழியாக காட்சிகளை அறிவிப்பது, காதின் வழியாக சப்தங்களை அறிவிப்பது, மூக்கின் வழியாக வாசனைகளை அறிவிப்பது, நாவின் வழியாக சுவைகளை அறிவிப்பது, தோலின் வழியாக அந்த தொடு உணர்வை அறிவிப்பது எதுவோ அதுதான் அறிவுங்கிறது. எந்த ஒரு வஸ்து இல்லைன்னா நம்மளால அறிய முடியாமல் போறோமோ, நாம் அறிவதற்கு எந்த வஸ்து காரணமாக இருக்குதோ அதுதான் அறிவுங்கிறது. இப்போ கண்கள் வழியாக நாம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கண்ணு தூங்கும் போது இருக்கவே செய்யுது. ஆனா இந்த பார்வை நாம் இழந்துதான் இருக்கிறோம். செத்து போன பிணத்துக்கும் இந்த கண் இருக்கவே செய்யுது. ஆனா அதுவும் தன்னுடைய பார்வை இழந்துதான் இருக்குது. அப்போ நமக்குள்ள இந்த ஜீவ சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயு இந்த புலன்கள் வழியாக வியாபிக்கும் போது மட்டுமே தான் இந்த பார்வைங்கிறது இந்த கண்களுக்கு அடையுது. காதும் அதே மாதிரிதான். இந்த ஜீவசக்தியான வாயு காதின் வழியாக அது வெளிமுகமாக பிரவேசிக்கும் போது மாத்திரமே தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அது கேட்டு அறியுது. இப்படி நம்முடைய புலன்கள் ஆனது அது ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு உள்ளிலிருந்து வெளியில பிரவேசிக்கணும். அப்பதான் அந்த பார்வைங்கிறது நமக்கு கிடைக்கும்.
அந்த அனுபவங்கிறது நமக்கு கிடைக்க வருது. அப்போ இந்த ஜீவசக்தியான வாயுவானது செத்து போன பிணத்துல வெளிமுகமாக போறது இல்லை. ஏன்னா அது உள்ளுக்குள்ளாரே இல்லை. அதனால அது வெளியில போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால ஜீவசக்தியான வாயுவே இல்லாத காரணத்தினால அந்த பிணத்தினால இந்த புலன்களை உபயோகப்படுத்தி எதையும் அறிய முடியல. நாம தூங்குகிற சமயத்துல கூட இந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளாரே அடங்கி இருக்குது, அது வெளியில போகல. அதனாலையும் இந்த புலன்களை நம்ம உபயோகப்படுத்தி எதையும் அறிய முடியறது இல்லை. ஆனா நாம விழிப்பு நிலைமைன்னு நம்பி இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்துக்கான அந்த நிலைமையில மட்டுமே இந்த ஜீவசக்தியான வாயுவானது புலன்கள் வழியாக வெளியில வியாபிக்குது. அதனாலதான் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த நாம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இதே அகங்காரமா இருக்கக்கூடிய நிலைமையில இதே ஜீவசக்தியான வாயுவை நமக்குள்ளார நம்ம நிலைநிறுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலையை நமக்கு அனுபவிச்சு காமிக்கும். உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் அது அறிவதற்கு உதவிகரமா இருக்கும். அப்போ உள்ளார்ந்த பயணமாகட்டும், வெளியில நாம கவனிக்கக்கூடிய அனுபவமாகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை அறிவிப்பது அப்படின்னு சொன்னா அது ஜீவசக்தியான வாயு தான். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னு சொல்லணும். அந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து நமக்குள்ளார இருக்கும்போது நாம உணர்வுள்ளவர்களாக, தன்னைத்தானே அறிந்தவர்களாக, எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சர்வ பக்னனாக நம்மளால இருக்க முடியும். அந்த ஜீவசக்தியான வாயுவை நம்ம உள்ளுக்குள்ள தக்க வச்சுக்கிறது தான் நமக்கு தெரியலையே. நாம தான் அதை முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் வெளியில விட்டு செலவு பண்றது மட்டுமே தான் நமக்கு தெரியும். அதை சும்மா விட்டாலே செலவாயிட்டு தான் இருக்குது. இதில் நாமளே வாலண்டியரா போய் ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிச்சிக்குவோம். இதெல்லாம் செலவு பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் செய்யலாம், அங்கெல்லாம் போய் கவனிக்கலாம்னு சொல்லி நம்ம வாலண்டியராகவும் அதை செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாம சும்மா இருந்தாலும் அது செலவாயிட்டு போயிட்டே தான் இருக்குது. அதனால இதை தடுத்து நிறுத்தி வச்சுக்கிறதுக்கான அந்த வழிதான் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இது வெளியில போய் செலவாய் தீர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஜீவசக்தியான வாயு எப்போ நம்முடைய உள்முக பயணத்துல திரும்புதோ அப்பதான் உள்ளார்ந்த அறிவானது நமக்குள்ளார ஏற்படும். அந்த ஜீவசக்தியான வாயு இப்போ நம்ம வெளிமுக பயணத்துல வச்சிருக்கிறதுனால நமக்குள்ளார இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போய் அது காணாம போயிட்டே இருக்குது. அறிவானது கெட்டு வெளியில போகுது. அதனாலதான் அறிவு கெட்ட செயல்களை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அறிவில்லாத நிலைமையில இருக்கிறோம், அறிய முடியாத நிலைமையில இருக்கிறோம். எப்படி தூக்கம்ங்கிற ஒரு நிலைமையில நாம் இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த விஷயத்தை அறிய முடியாமல் இருக்கிறோமோ, அந்த மாதிரி இப்போ நாமளும் ஒரு தூக்கத்துல இருக்கிறோம். அந்த தூக்கத்தினாலதான் தன்னைத்தானே அறிய முடியாமல் அந்த தூக்கத்துல நாம அறிவில்லாத நிலைமையில நாம் இருக்கிறோம். எப்போ நாம ஜீவசக்தியான வாயுவா இருக்கக்கூடிய அந்த அறிவாக இருக்கக்கூடிய வஸ்துவை நமக்குள்ளாரே தக்க வைக்கிறோமோ அப்பொழுது மட்டுமே தான் நமக்கு அறிவுள்ள நிலைமைங்கிறது ஏற்படும். அது தூக்க சமயத்துல நம்மளுடைய முயற்சியில எந்த ஒரு முயற்சி இல்லாமலே அந்த அறிவா இருக்கக்கூடிய வஸ்து உள்ளுக்குள்ள அடங்கி போயிடுது. அதே நம்ம முயற்சியில இந்த பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமயத்துல இந்த அகங்காரத்துடைய விழிப்புணர்வு நிலைமையில இருக்கும்போது நாம் அந்த சமீரன்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் ஓடக்கூடிய கதியை நாம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் சதா அபியாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கதி, சதா பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய கதி நமக்குள்ளார எப்போ நிலை பெறுதோ அப்பொழுதுதான் நாம அறிவுள்ளவர்களாக ஆகிறோம். அப்பொழுதுதான் நாம மாயைங்கிற அந்த அறியாமை தன்மையிலிருந்து நீங்கினவர்களாக மாறுறோம். முதல் நம்மளுடைய செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய கதியை, அந்த சமீரனுங்கிற கதியை நாம தூங்காத சமயத்திலேயே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்கங்களானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி கொண்டு வர்றதுக்காக நாம முயற்சி பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் இந்த ஈஸ்வர மதத்தை சார்ந்த செயல்பாடுகளாக இருக்குது. அந்த வித்தை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறத, அதை எப்படி நாம செய்யணுங்கிறத காட்டி கொடுக்கிறவர் தான் நமக்கு குருவாக இருக்க முடியும். அதனால இந்த ஈஸ்வர மதத்தினுடைய நோக்கம் நம்மளுடைய சுவாச முறையை உள்முகத்திலேயே பயணிக்க வைத்து இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயுவை வியாபிக்க விடாமல் தடுப்பதற்கு என்ன வழியோ அதை காமிச்சு கொடுக்கறது தான் இந்த மார்க்கத்தினுடைய நோக்கம். அப்படி காண்பித்து கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் ஈஸ்வர மதம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்கும் போது அதை காமிச்சு கொடுக்கக்கூடிய குருவனுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ நான் இந்த அத்தியாயத்தை படிக்கும் போது இந்த 1ஆம் அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம் இதுதான். வேற ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கு தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், 15 ஆகஸ்ட் சாமியா சமாதி நாள். அதையும் நம்ம வைத்தியர் சார்பா ஐயாவுக்கு ஆத்ம நமஸ்காரம் செலுத்தி கொண்டு ஞாபகப்படுத்தி கொண்டு, பாலசுப்ரமணிய ஐயா வந்து ஸ்டார்டிங்லேயே பயங்கரமான ஒரு நல்ல சிந்தனைக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு தனி மனித மனம் சாந்தியும் சமாதானமும் அடைஞ்சா மட்டும் உலக அமைதி கிடைச்சிருமா, உலக சாந்தி கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொட்டு நல்ல அழகாக வந்து கொண்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதற்கு பின்னாடி ஐஸ்வர்யா மேடம்லாம் பேர் என்ன? சௌந்தர்யமா. சாரி, சௌந்தர்யா மேடம். சௌந்தர்யா மேடம் அன்னியன் கேரக்டரை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்க நல்லா நேரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பல நேரங்கள் மறந்து போயிடும் இன்னைக்கு. சௌந்தர்யா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு ஆத்ம நமஸ்காரம். இப்போ அதுக்கு பின்னாடி வந்து இடையில ராமச்சந்திர ஐயா கொஞ்சம் டைம் கருதி முன்னாடி வந்து ஞானப்பிதா தேசப்பிதா அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனில் அழகாக ஒரு சின்ன ஒரு இதை ஞாபகப்படுத்தி நம்ம மனசை தொடுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம். கடைசியாக ரமேஷ் ஐயா எப்பவும் போல் பல கருத்துக்கள் அப்படியே வந்து தங்குதடையில்லாமல் நீங்கள் கொண்டு வரும் பொழுது அப்படியே இந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல் நாங்கள்லாம் ஆயிரோம். அதே நேரத்தில் உள்ள நல்லா தெளிவாகவும் எங்களை வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுருங்க. நான் உள்ள யாரும் எப்படியே தெரியல, நான் உள்ளது உள்ளபடியே சொல்கிறேன். நான் வந்து இந்த சத்சங்கத்தில் நுழைஞ்சதுக்கு பின்னாடி தான் சித்தவேத புக்கு நிறைய நேரம் என் கைகளில் தவழுது, நிறைய நேரம் அதுக்கு ஒதுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ வித்தை கொடுத்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்டம் போடாமலும் தொட்டு தொடாமலும் அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து என்னை மாற்றிருக்கு, நானும் வந்து அதை வந்து அந்த ஒரு நாள் வளர்ச்சியில் என்ன 100% இருக்கேன் அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்களா, அது மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எனக்கெல்லாம் எடை போட்டு பார்க்க முடியுதுங்க. இதுதாங்க நான் வந்து எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட ஒரு விஷயங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். ராமச்சந்திரன் ஐயா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. மன்னிக்கணும், முதல்ல அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிட்டேன். ஓகேங்க. அது அமெரிக்கன் கால் 9:30 வருது, ஒரு 5 மினிட்ஸ் பேசணும். அவங்க ஆன் பண்ணி வச்சிருவேன், அதை பாட்டுக்கு அவங்க இதை பேசிட்டு இருப்பாங்க. அதனால அது ஆன் பண்றதுனால இது ஆஃப் பண்ணுறது, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சோதனை பண்ணிட்டேன். அப்புறம் சுப்பிரமணியம் ஐயா 2 பாயிண்ட் பேசினாரு. சௌந்தர்யா அம்மா அழகா பேசினாங்க, அழகான கருத்து சொன்னாங்க, பேர் தான் ஞாபகம் இல்லைன்னாரு. அது ஒரு தடவை இல்லை, 2 தடவை, நிறைய தடவை. அவரு இதுவரைக்கும் அவங்க பேரை சரியா சொன்னதில்லை. அவங்க அருமையான பேரோட இருக்காங்க, பேசுறாங்க, தாய்மை உணர்வோட அவங்க பேசுவாங்க. அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்க குழு கொடுக்குறேன். நான் அவங்ககிட்ட சொன்னதுதான், அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைன்ல இருக்காங்க. ஆமா சொல்லுங்க. சௌந்தர்யாங்கிறத இங்கிலீஷ்ல எழுதுங்க, SOUNDARAIN வச்சுக்கிடுங்களேன். முதல் 5 எழுத்து என்னது? மத்த மங்கைகள் விட, மத்த மங்கையரை விட இப்ப சவுண்டா பேசுறாங்க இல்லையா, அதனால சவுண்டு சௌந்தர்யா இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க, மனசுக்குள்ள சொல்லிக்கிடுங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு அடைமொழி சொல்லணுமே, இந்த மாதிரி சவுண்டு சௌந்தர்யா சொல்லிடாதீங்க, தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க எங்க அப்பான்னு ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் மெயில்ல, அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 4-5 வாட்டி நீங்க ஒரு பேரை ஞாபகம் யாருக்குமே பேர் சரியா சொல்றேன்னா கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, பாலசுப்ரமணியா சொல்ல வேணாம். அது இருந்தாலும் தனி மனிதன் திருந்துறது தான் நாடுன்னு சொல்ற. தனி மனிதன் மட்டும் திருந்தாம மற்றவங்களா திருந்துறான், அது திருத்தம் ஆகாது. இது ஒரு கதை சொல்லுவாங்க. அதை நான் இதுக்கு ஒரு கதை உண்டு, சுருக்கமா சொல்றேன். அதாவது I will call you 5 minutes. எஸ் ரைட். ஒரு கதை உண்டு. ஒரு குருகிட்ட போய் ஒரு மகான்ட்டு ஒருத்தர் கேட்டாரா, என்னங்க நீங்க ஒரு ஆள் திருந்திட்டா உலகமே தெரிஞ்சிருமா? எல்லாரும் திருந்தினா தானே. உலகத்துல எவ்வளவு அசிங்கம் நடக்குது, எவ்வளவு தவறுகள் நடக்குது, கொலை, கற்பழிப்பு, மாபாதக செயல்னு சொன்னாரா. அதுல நான் வாழ்றேன், எப்படி வாழ்றது, அதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறாரு. உடனே அவர் ஒரே வரி பதில் சொன்னாரு. கேட்டது பெண் ஒரே ஒரு, எம்மா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற உலகத்துல நீ வாழணும், நான் எப்படி திருந்த முடியும் சொல்லியே, உன் உடம்புல இப்ப என்ன இருக்குது, எவ்வளவு மல மூத்திரம்,
சளி எவ்வளவு இருக்குது, அதோட தான் நீ வாழ்ற, அப்படிதாம்மா உலகம் இருக்கு, நீ வாடு அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ அந்த அம்மா விடல, இல்ல இல்ல, நான் என்னை எடுத்துக்கிடுங்க, நான் ஒரு மனிதன் திருந்தினா நாடு திருந்தும்னு எப்படி சொல்றேன், அதுக்கு சொல்லுங்க அப்படி சொன்னப்பறம் அவர் சொன்னாரா, இது என்னதுன்னு கேட்டாரு. உலக மேப். சரி, அதை கூடி அங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஒரு மனிதனை வரைஞ்சிட்டார் பின்னார். அந்த படத்துக்கு பின்னால் ஒரு மனிதனை வரைஞ்சிட்டார். வரைஞ்சிட்டு சரி இதை நல்லா கிழிச்சு கீழே போடுறாரு. அவங்களோட 10-12 துண்டா கிழிச்சு கீழே போட்டாங்க. ஒண்ணு சேருங்க அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் சொன்னாரா, திருப்பி போடுங்க சொல்லி அந்த மனிதனுடைய உருவம் இருக்கு இல்லையா, மனித முகத்தினுடைய உருவம், அதை வச்சு ஒண்ணு சேர்த்தாங்களா, அது சரியாயிடுச்சா ஈஸியா. அப்ப திருப்பி பாருங்க, உலக மேப் வந்துருச்சா, இந்தியா மேப் வந்துருச்சா. அதனால ஒரு மனிதன் திருந்தினால் உலகம் திருந்தும். ஒரு மனிதன் திருந்தாமல் ஒவ்வொருவரும் இப்படியே சொல்லிட்டு எப்பமா திருந்துருது அப்படின்னு கேட்டதா ஒரு கதை நினைவுக்கு வந்தது. ரமேஷ் ஐயாவுக்கு தெரியும், நிறைய கதை விடுவார்னு, அதுல ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, நல்லதா இருந்தா எடுத்துக்கிடுங்க. நன்றி. ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஐயா பாத்துட்ட போறீங்களா? வந்துட்டாங்க சொந்தத்தாரமா சொன்னேன். சௌந்தரியமா ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. அப்படிதான் சொல்லணும், சவுண்ட் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன். நமக்குள்ள பேசிக்கிற சுப்பிரமணிய ஐயா சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. இட் இஸ் பியாண்ட் மீ. சரி 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 அம்மா ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இவரு சுப்பிரமணிய அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். அவர் இப்ப சொல்லியிருந்தாரு இல்லையா, இந்த சத்சங்கம் வந்து சித்த வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சத்சங்கம் வரும்போது பாலசுப்ரமணியம் ஐயா, ரமேஷ் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது என்னவோ தெரியல, இப்ப அவரு சொன்ன மாதிரி மகுடி ஊதுன மாதிரி அப்படி காதை வச்சு அவ்வளோ உன்னிப்பா அந்த சத்சங்கத்தை நான் கேட்டுட்டே இருப்பேன். சோ இப்ப நமக்கு பேசக்கூடிய ஒரு சான்ஸ் இதுல ரமேஷ் ஐயா கொடுத்திருக்காரு. சோ அப்ப இன்னுமே வந்து தீவிரமா இத படிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் படிச்சேன். ஆனா இப்ப போக போக அதை படிக்கும் போது ரொம்ப விரும்பி திரும்ப திரும்ப அதை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்குது. சோ அதுக்கு வந்து மெயின் காரணமா ராமச்சந்திரன் ஐயா நிறைய தடவை என்கிட்ட பேசும்போது நீங்க பேசுங்க பேசுங்க அப்படின்னு நிறைய தடவை ஊக்கப்படுத்தி இருக்கிறாரு. சோ அப்ப இந்த சத்சங்கம் வந்து இத நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் இத மேற்கொண்டு நான் படிக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பா எனக்கு அமைஞ்சிருக்கு. சோ அதனால நான் அண்ணா சுப்பிரமணிய அண்ணியா சொன்னதை நான் அப்படியே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரமேஷ் ஐயா, எல்லாருக்கும், ராமச்சந்திரன் ஐயா எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா ஐயா. ராமச்சந்திரன் ஐயா நன்றி. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கதையோட வந்ததுக்கு. இந்த மாதிரி பல தடவை நீங்க இன்னும் வரும் நாட்கள்ல அடிக்கடிக்கு வந்து எங்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? சரிங்க, அப்ப நிறைவு பண்ணிடலாங்களா? ஓகேங்க. அப்ப நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராத யானை ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அது எப்பவுமே நம்மளுடைய நினைவுலே இருந்து அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சி நமக்குள்ளார எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இப்போ நாம கவனிச்ச அந்த சமீரனுங்கிற கதியை நமக்குள்ளார வர்றதுக்கு முயற்சியை நம்ம என்னைக்கு கைவிடக்கூடாது. எந்த வேலை செய்யும் போது எப்பவுமே இந்த கதி அபியாசத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி வரும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படின்னு சாமி ஏற்கனவே 4ஆம் அத்தியாயத்துல சித்தவேதத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நாம நினைவிலேயே வச்சிருந்து இந்த கதி அபியாசத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணும். கூடவே இந்த சித்தவேதத்துக்கான வாசிப்பும் நம்மளோட இருக்கும்போது இந்த பயணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வேலையாக நாம் சித்தவேதத்துடைய வாசிப்பையும்
தினமும் எப்படி 1 மணி நேரம் ஜெபத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதுபோல ஒரு 1/2 மணி நேரமோ, 1/4 மணி நேரமோ, இல்லை 1 மணி நேரமோ சித்த வேதத்தை டெய்லி வாசிக்கிறதுக்கும் நாம் ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.